ஐயனார் துணை டுடே எபிசோட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. இங்கே நேற்று பட்ஜெட் எல்லாம் போட்டு இவ்வளோ காசு இருக்குது, இதுக்கு போய் டிவி எடுத்துன்னு வந்துடலான்ட்டு 5 மணிக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா மணி 5:30 ஆகிடுது. சரி கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பும்போது இவ்வளோ இன்ச்சு இவ்வளோ பணத்தில் இந்த இத்தனை கம்பெனி இருக்குது, இதில் இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே போட்டு வச்சுருக்கிறாரு நம்ம பல்லவன். அதை பார்த்துட்டு இதே இவன் படிப்பில் கூட இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறான்னா என்னன்னு தெரியலையேடா அப்படின்னு பாண்டியும் சோழனும் பேசிக்குவாங்க. சரி விடுறா நம்ம வீட்டுக்கு டிவி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்ருப்பாரு நம்ம சோழனு. டிவி வாங்குறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு பணம்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. பல்லவன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேபிளில் தானே கொண்டாந்து வைக்க போகிறோம், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு அது மேலே இருக்கிற டிவி தூக்கி தூரம் வச்சுட்டு அந்த டேபிளை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணுறாங்க. உடனே நிலாவும் நானும் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டிவி வாங்கிட்டு என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க. டேபிள் அதுக்கப்புறமா வேறு என்னென்ன ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க. டேபிள் தான் இருக்குல்ல, இந்த டேபிளே போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கு வேறு எதனா பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா டிவி கூட பெரிய இன்னும் கொஞ்சம் இன்ச்சாக வாங்க, பெரிய இன்ச்சா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிவிட்டு இவங்க எல்லோரும் வெளியே வராங்க. வெளியே வந்தோடனே நிலாவை பார்த்துட்டு பல்லவன் சொல்லுவார், நீங்கள் வந்ததுனால தான் நீ இதெல்லாம் சாத்தியமாகுது, உண்மையிலே நீங்கள் வந்து தாங்க எங்கள் வீடே மாற்றமாக இருக்குது அப்படி அண்ணன் சொல்லிகிட்டே இருப்பார் எப்போவுமே, அது உண்மை தான் அண்ணி அப்படின்ட்டு பேசுவார். சரிடா விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற நேரத்துக்கு பார்த்திங்கன்னா நடேசை நல்லா ஃபுல்லாக போதை குடிச்சிட்டு சைக்கிள் அப்படியே தாறுமாறாக ஓட்டிட்டு வருவார். ஓட்டிட்டு உடனே சரி விடுறா அவரை கண்டுக்காதீங்கடா அப்படின்னோடனே அவர் வரும்போதே பின்னாடியே பார்த்திங்கன்னா அந்த டெம்போ வாங்கினார்ல, அதுக்கு மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டு 2 மாதமாக கட்டலன்ட்டு அவங்க சண்டை போடுவாங்க. அப்போது நடேசன் ஏதோ ஒரு பாட்டில் எடுத்துன்னு உன்னை கொலை பண்ணிடுறா, உன்னை கொல்ல முயற்சி பண்ணேன்னு சொல்லிட்டு போய் என் மேலே கேஸ் கொடுறா, நான் எனக்கு ஜெயிலெல்லாம் புதுசு இல்லைடா, போலீஸ் ஸ்டேஷன்லாம் புதுசு இல்லை, போங்கடா காசு தர முடியாது அப்படின்வாங்க. உடனே நிலாவுக்கு நம்ம சேரன் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, டிவி வாங்குறதுக்கு எடுத்துகிட்டு போனாங்களே அந்த காசை அவங்கக்கிட்ட கொடுப்பாங்க. ஏன்னா ஒரே அடிதடியில் ஆகும், சண்டையாகும், இவர் பாட்டில் தூக்கின்னு வருவார் அவங்கள அடிக்கிறதுக்கு. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனையாகுது. சரின்ட்டு இவங்கெல்லாம் பார்த்துட்டு அசிங்கமாக இருக்குது, நம்ம வீட்டை பற்றி நல்ல பேரே கிடையாது, இதில் இவர் வேறு இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சைலண்ட்டாக இருங்க அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிவிட்டு அந்த காசை அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. இதோட அடுத்த மாதம் திரும்பி இதே மாதிரி கரெக்டாக வரணும் காசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டு போவாங்க. போடா அப்படின்ட்டு உங்களை யார் கொடுக்க சொன்னது, நான் தான் பேசிட்டு இருக்கிறல, அதுக்குள்ளேயே தூக்கி நொட்டுற காசை, அதுக்கு இப்போ நீ என்கிட்ட போலம்னா என்ன இருப்பது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, போ அப்படின்னு நீ இப்படியே பண்ணரு. இப்போ தான் வீட்டை நம்ம ஒரு டிவி வாங்கி போட்டு வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பொருளாக வாங்கி போடலாம் அப்படின்ட்டு நினச்சாக்கா அதுலேயே நீ மண்ணள்ளி போட்ட, நீ எல்லாம் ஒரு அப்பனா அப்படி இப்படின்ட்டு சோழன் பேசுவார். என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாட்டை போட்டு கேட்டு அப்படி இருப்பார். சேரனுக்கும் கோவம் வரும், அவர் பங்குக்கு அவரும் பேசிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் நிலா அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துப்பாங்க, இந்த பக்கம் பல்லம் உட்காந்துப்பான். சரி நிலாவுக்கு சாரி நிலான்னா பரவாயில்ல விடுங்க, அங்கே பாருங்கள் பல்லம் அமைதியாக உட்காந்துருக்காங்க. பல்லம் அவங்ககிட்ட சொன்னால் அவன் எழுந்து அப்படியே ஒரு மாதிரி இதுவாகிட்டு அவன் உள்ளே போயிடுவான். அதுக்கப்புறமா நைட்டு பார்த்திங்கன்னா நிலா ரூமில் இருப்பாங்க. நிலா அவங்க வீட்டில் நீ நினச்ச உடனே எனக்குவே தேவையில்லை, டிவி வரும் எல்லாம் வரும்ல பாரு, டிவி கூட நாங்கள் போராடி வாங்க வேண்டியதாக இருக்குதுல்ல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி நிலாட்ட சொல்லின்னு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.